சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை இலங்கை மக்கள் மட்டுமன்றி இந்தியாவில் வாழ்கின்ற அவருடைய ஆதரவாளர்களும் அவ்வளவுக்கு அவ்வளவு நேசிக்கிறார்கள். இது சம்பவங்கள் தொடர்பாக அல்லது இந்த சம்பவம் தொடர்பாக இந்த வீடியோ தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விடயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இலங்கையில் இலங்கை அரசாங்கம் டாக்டர் அர்ச்சுனா அவர்களினால் இப்போ பெரிய ஒரு நெருடலுக்குள்ள மாட்டியிருக்கிறது. இந்த சம்பவங்கள் தொடர்பாகவும் இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். நான் உங்கள் தோழன் ரதன். என்னுடைய சேனலில் புது அவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கொமெண்ட் பண்ணி ஆதரவை தாங்க. டாக்டரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கிற அர்ச்சுனா ராமநாதன் பற்றி தொடர்ச்சியாக என்னால் முடிஞ்சவரை நானும் கிடைக்கிற தகவல்கள் உடனுக்குடனே உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதே மாதிரி நீங்களும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பற்றி ஏதாவது நான் தவற விடுகின்ற தகவல்கள் உங்களிடம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்புங்க. 003375151225 அல்லது மீடியா துரோகம் 01@gmail.com என்கிற என்னுடைய இமெயிலுக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்க. அதை நீங்கள் பகிர மறந்துட்டீங்க டாக்டர் பற்றின்னு சொன்னால் நான் நிச்சயமாக அதை பகிர்ந்து விடுறேன். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இப்பொழுது இலங்கையில் தமிழர்களுக்கு மட்டுமில்லாமல் சிங்கள மக்களுக்கும் முக்கியமாக தேவைப்படுகின்ற, இலங்கை நாட்டினுடைய இந்த அரசியலில் தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற பெயர் இருக்கிறது யாருக்குன்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களையே சாரும். அதில் மாற்று கருத்து இல்லை. இங்கே நிறைய டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா மீது விமர்சனங்களை நிறைய பேர் முன்வைக்கிறார்கள். விமர்சனங்களை வைப்பவர்கள் யார் அப்படின்ற தெளிவான விளக்கங்களை உங்களுக்கு ஏற்கனவே தந்துவிட்டேன். அதாவது யாரெல்லாம் ஊழல்கள் செய்துவிட்டு அதிலிருந்து தப்பிப்பதற்காக தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒதுங்கிக் கொள்கிறார்களோ அல்லது தங்களோட ஊழல்களை மறைப்பதற்காக கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு விரோதியாக பார்க்கிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி என்றதை இந்த இடத்துல நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி இதுதான் உண்மையான விடயம். அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களினுடைய இலங்கை ஆதரவாளர்கள்லாம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை விரும்புகிறார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் இல்லை. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை இந்தியாவினுடைய தமிழ் பேசுகின்ற மக்கள் அல்லது அங்கே வாழ்கின்ற டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய ஆதரவாளர்கள் கூட டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய அரசியல் பயணத்தை நிறைய பேர் விரும்புகிறார்கள். நிறைய பேர் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அவ்வளவுக்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய பெயர் புகழ் எல்லா இடமுமே சென்றடைந்திருக்கிறது. இல்லை எங்களுடைய ஈழத்தில் இருக்கின்ற பெரிய பெரிய வலைத்தளங்களை நடத்துகின்ற பெரிய பெரிய புள்ளிகள் அல்லது பெரிய பெரிய ஊடகவியலாளர்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய நல்ல விடயங்களை இதுவரைக்கும் எங்கேயுமே சொன்னதாகவோ அல்லது தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொண்டு போய் சேர்த்ததாகவோ சரித்திரம் இல்லை. ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற பெரிய பெரிய ஊடகங்கள் பெரிய பெரிய வலைத்தளங்கள் எல்லாமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய நடவடிக்கைகளை அல்லது அவருடைய பகிர்வுகளை கொண்டு போய் சேர்த்தது இந்தியா மக்களிடம் நிறைய பேரிடம் அவருடைய பகிர்வுகளை கொண்டு போய் சேர்த்தது. கிட்டத்தட்ட சில பகிர்வுகள் எல்லாம் மில்லியன் கணக்கில் வியூவர்ஸ் இருந்துச்சு. அவ்வளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருந்தேன். ஆனால் எங்களுடைய நாட்டில் வாழ்கின்ற பெரிய யூடியூபர்ஸ் அப்படி இல்லாத தங்களுடைய வலையொலிகள் தாங்கள்லாம் பெரிய வலையொலி நபர்கள் அப்படின்னு சொல்கின்றவர்கள் கூட கொண்டு போய் சேர்க்கல. அதுக்கான காரணங்கள் ஒன்று சில அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து பயணிப்பதாக இருக்கலாம், அல்லது இவரை எதுக்காக வளர்த்து விட வேண்டும் அப்படின்ற பொறாமையுடைய குணங்களாக இருக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் அவர் தன்னுடைய வலையொலியினூடாக தன்னுடைய கருத்துக்களை அரசியல் கருத்துக்களை முன்வைக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அது சாதக பாதகமான எல்லா விஷயங்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கிறார். அப்படின்றதுல மறுப்பு சொல்வதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அண்மையில் இந்த IMF பிரதிநிதிகள் இலங்கைக்கு வந்திருந்தாங்க. இது சம்பந்தமாக டாக்டர் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தாலும் இது இப்போ இவர்களுக்கு பெரிய ஒரு தலையிடியை கொடுக்கின்ற ஒரு விஷயமாக இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு இருப்பதாக சொல்லப்படுறது. குறிப்பாக பிமல் ரத்நாயக்கா அதே மாதிரி
சபாநாயகர் அதே மாதிரி குமார ஜெயக்கொடி இவர்கள் மீது சுட்டிக்காட்டப்பட்டுள்ள டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் சுட்டிக்காட்டிக் கொள்ளப்பட்ட அந்த ஊழல்கள் சம்பந்தமாக பெரிய ஒரு பிரச்சனைகளை வந்து அரசாங்கம் இருப்பதாக ஒரு அரசல் புரசலான செய்திகள் ஊடகங்கள்லாம் வந்திருக்கிறது. சர்வதேச நாணயத்தினுடைய பிரதிநிதிகளுக்கும் எங்களுடைய இலங்கையினுடைய அரசு தலைவர்களுக்கும் இடையிலான இந்த சந்திப்பில் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டினார். இலங்கையினுடைய அரசாங்கம் இப்போ இருக்கின்ற அரசாங்கம் ஊழல்களை கட்டுப்படுத்துகின்ற அல்ல ஊழல்களை தடுக்கின்ற அல்லது ஊழல்களுக்கு கடுமையான சட்டங்கள் மூலம் தீர்வுகளை கொண்டு வருகின்ற அரசாங்கம் என்ற எங்களுடைய இலங்கை அரசாங்கம். ஆனால் அவர்களுடைய கட்சிக்குள்ளேயே வந்து இப்போ பல்வேறுபட்ட ஊழல்கள் இருப்பதாக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த 323 கொள்கலன்கள் எந்த விதமான இதுவுமெல்லாம் வழியில் விமல் ரத்தன் நாயக் அவர்கள் விட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நிலக்கரி சம்பந்தமான இறக்குமதியில் மோசடி இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல்கள் இருக்கின்றன. இது சம்பந்தமாக IMF பிரதிநிதிகளிடம் இது சம்பந்தம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது தங்களுக்கு வந்து இதனால் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்கள் தங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதற்கான விசாரணைகள் பற்றியோ அல்லது வந்து இது சம்பந்தமாக ஜனாதிபதியிடம் தாங்கள் கேள்வி கேட்பதாகவும் இந்த சம்பவத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்து அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் காய்ச்சி கொண்டிருக்கின்ற பொழுது ஆளுங்கட்சியினுடைய பிரதி சபாநாயகராக இருக்கலாம் அல்லது அவங்களுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் இந்த விஷயத்தை சடைஞ்சு கொண்டு அடுத்த கட்டத்துக்கு முயன்று கொண்டு போகின்ற பொழுது கூட டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கேட்ட இந்த கேள்வியில் வந்து அவர்கள் இப்பொழுது வந்து அரசாங்கத்துக்கு வந்து குடைச்சலை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்ற செய்திகளும் வந்து ஊடகங்களில் ஊடக பரப்பில் பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ இலங்கையினுடைய ஊழலை ஒழிக்கின்ற அப்படின்னு சொல்லி வந்த எங்களுடைய இலங்கை அரசாங்கம் பழைய அரசியல்வாதிகளினுடைய ஊழல்கள் அவருடைய கணக்கறிக்கைகள் சம்பந்தமாகவும் அதே மாதிரி எங்களுடைய தமிழர்களினுடைய ஏதாவது நிகழ்வுகளை அல்லது தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை செய்பவர்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூப்பிட்டு விசாரணை செய்வதமாக இருக்கிறதே ஒழிய உண்மையான ஊழல்வாதிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கான தக்க தண்டனை கொடுப்பதற்கு யாருமே இங்கே இன்னும் வரவில்லை அப்படின்ற பிரச்சனையும் வந்து இப்போ சமூக ஊடக பரப்பில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கிறது. இதில் அண்மை காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வடபகுதியில் நிறைக்கின்ற நிறைய ஊழல்கள் இன்னமும் வெளியில் வரவில்லை. நிறைய எங்களுடைய பொதுமக்கள் அன்றாட வேலை செய்கின்ற பொதுமக்கள் அது அடிமட்ட மக்களாக இருக்கலாம் அல்லது நடுத்தர மக்களாக இருக்கலாம் பணக்கார மக்களாக இருக்கலாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இங்கே எங்களுடைய இலங்கை வடபகுதி தமிழர்களுக்கு இடையில் இருக்கின்ற ஊழல் விஷயங்கள் அத்தனையுமே தெரியும். குறிப்பிட்ட நபர்கள் மீது வேல் காட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஊழல்கள் செய்தவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் யார் கொண்டு போய் இவர்களை வெளியில் கொண்டு வருவது தங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் வரும் தாங்கள் இதில் ஏதாவது கதைக்க போனால் தங்களுடைய குடும்பத்துக்கு வந்து உயிர் அச்சுறுத்தல் வரும் என்றதன் விளைவாக யாருமே இங்கே கதைப்பதில்லை. இந்த இடத்துல வந்து தான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அத்தனை ஊழல்களையும் கொண்டு போய் பொதுமக்களிடம் சேர்ப்பதற்கு அல்லது அரசாங்கத்திடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வந்து பல்வேறுபட்ட முயற்சிகளை வந்து எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா மீது பல்வேறுபட்ட வழக்குகளும் இங்கே விழுந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் இதுவும் வந்து நான் சொல்ல வேணும். அண்மையில் கூட இந்த ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் சம்பந்தமான பிரச்சனைகளில் நிறைய பிரச்சனைகள் அங்கே இருக்கின்ற ஆளுநராக இருந்தாலும் சரி ஆசிரியர் சங்கமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இடையிலேயே போய்கொண்டிருக்கின்ற விஷயம் வந்து காணக்கூடிய இருக்கிறது. இதில் ஆளுந்தரப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட தாங்கள் எந்த தரப்பில் இருந்து தாங்கள் செயற்படுகிறோம் என்பதை கடந்து தங்களுடைய ஆளுந்தரப்புக்கு எதிராகவே கருத்துக்களை வெளியிடுகின்ற விஷயமும் வந்து சமூக ஊடகங்களில் நாங்கள் காணக்கூடிய இருக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவோ ஊழல்கள் நடக்கிறது. இதை வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சொல்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாத சமுதாயம் அல்லது அதனை வந்து புரிந்து கொள்ளாத சமுதாயம் இப்பொழுது வந்து ஆளுங்கட்சியில் இருந்து கொண்டு அல்லது வந்து ஆசிரியர் சங்கம் சொல்கின்ற பொழுதும் அதனை ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்கிறது. இதில் கடந்த டிசிசி கூட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நடந்த விஷயங்கள் மரியாதை குறைவாக ஒரு ஆசிரியர்களை பேசிய விடயங்கள் அது அமைச்சராக இருந்தாலும் சரி அல்லது வந்து அங்கே இருந்த குடும்பத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆசிரியர் பிரதிநிதிகளை கூட தரக்குறைவான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி எல்லாமே வந்து பார்க்கக்கூடியது. இதில் நம்ம இதை சொல்லி கொண்டு கடந்து போனாலும் ஆனால் இங்கே எங்களுடைய மக்கள்
திருந்துவார்களா அல்லது மக்கள் யார் பக்கம் நிற்கிறார்கள் அப்படின்றதான் இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரை நானும் முடிஞ்சவரை இந்த கருத்து கணிப்புகளை போட்டு பார்க்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு சமூக வலைத்தளங்களின் ஊடாக கிடைக்கின்ற ஆதரவு கூடவாகத்தான் இருக்கிறது. ஆனால் சமூக ஊடகத்தில் வருகின்ற கருத்து கணிப்பை வச்சுக்கொண்டு இதுதான் முடிவு அப்படி என்று சொல்லி சென்றுவிட முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நடக்கிறது அப்படின்றதெல்லாம் மிக மிக வேதனைக்குரிய இருக்கிறதா விஷயமா இருக்கிறது. ஆனாலும் இந்த விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கலாம், இத்தனை அரசாங்க உத்தியோகத்தர்கள் இருக்கலாம், இத்தனை ஆளுநர் இருக்கலாம், அமைச்சர் இருக்கலாம், யார் வேணும்னா இருந்துட்டு போகலாம். ஆனால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒருவர் மட்டுமே வடபகுதியில் இருக்கின்ற ஊழல்களை வெளியில் கொண்டு வருவதனால ஊழல்வாதிகள் அவருக்கு மேலே வழக்கு போட்டாலும் அதனையும் தாண்டி தன்னால் நிரூபிக்க முடியும்னு சொல்லி போராடி கொண்டிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு இலங்கையில் மட்டுமில்லை உலகம் பூரா இருக்கிற தமிழர்கள் மட்டுமில்லை தாய் தமிழகத்தில் இருக்கின்ற ஆதரவாளர்களும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை ஆதரவு தெரிவிப்பது மட்டுமில்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா போல ஒரு அரசியல்வாதி தங்களுடைய நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்கின்றமை காணக்கூடியதாக இருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.